நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இந்திரநீலம் அத்தியாயம் 81. ஒரு சொல்லென எழுந்து அவளை சூழ்ந்து கொண்டான். நீலம் என்பது நிறமல்ல, பீலி என்பது நோக்கல்ல, ஆழி என்பது வடிவல்ல, சங்கம் என்பது பொருளல்ல, குழலிழிந்து இப்போவி குவளை நிறைக்கும் இசை என அவள் அறிந்தாள். விழிப்பென்பதும் துயில் என்பதும் இருவகை இசையே என்று கண்டாள். இருப்பென்பதும் இன்மை என்பதும் அவ்விசையின் எழுச்சியும் வீழ்ச்சியுமே. ஆதல் என்பதும் அழிதல் என்பதும் அலை வளைவுகளே. அவள் இருந்த இடமெங்கும் இசை நிறைந்திருந்தது என்று உணர்ந்தாள் செவிலி. அவள் கைப்பட்ட வெள்ளிக்கலங்கள் தங்களை மீட்டிக் கொண்டன. காலையொளி எழுந்ததும் பறவைகள் சாளரங்களின் ஊடாக வந்து அவள் அறைக்குள் சுழன்றன. அவள் கை தொட்டு அளித்த வெறும் நீர் இனிக்கிறது. அவள் செல்லும் இடங்களில் மலர்கள் இதழ் விரிக்கின்றன என்று செடி ஒருத்தி கேலி என சொன்னாள். ஆம் என்றாள் செவிலி. இசையென அவளை சூழ்ந்திருக்கிறான். அஞ்சி கந்தர்வனா என்றாள் செடி. 1000 கோடி கந்தர்வர்களின் அரசன் என்றாள் செவிலி. அவளிடம் அவனை பற்றி எவரும் பிறகு எதையும் சொல்ல நேரவில்லை. முட்டை விட்டு எழும் பறவை குஞ்சு நீலவானை முன்னரே அறிந்திருக்கிறது. அன்னை அதற்கு அளிப்பதெல்லாம் சிறகுகளை பற்றிய நினைவூட்டலை மட்டும்தான். ஓரிரு வாரங்களுக்குள் அவனை பற்றி அவள் அறியாத எதுவும் புவியில் எஞ்சவில்லை என்பதை செவிலி அறிந்தாள். அவன் பெயரை அவள் ஒரு முறை கூட சொல்லவில்லை. ஒரு கணம் கூட அவனை விட்டு உளம் விலகவும் இல்லை. பறவை வானில் இருக்கிறது. அது வானை நோக்குவதே இல்லை. மண்ணில் அது வானை காண்கிறது. அவன் குழல் சூடிய பீலி விழியை, நீல நறும் நெற்றியை, இந்திர நீலம் ஒளிவிடும் விழிகளை, குவளை மலர் மூக்கை, செவ்விதழ்களை, இளந்தோள்களை, கௌசுபச் சுருள் கொண்ட மார்பை, பொற்பட்டு சுற்றிய அணியிடையை, கனலென சுற்றிய கழல் மணியை, சிரிக்கும் கால் நக விழிகளை, நாகமென நீண்ட கைகளை, துளை கொண்ட குழல் தொட்டு இசை மலரச் செய்யும் மாய விரல்களை, இடை சூடிய ஆழியை, வெண் சங்கை ஒவ்வொரு நாளும் தன் அணியறை ஆடியில் தான் என நோக்கினாள். அவன் ஆண்ட பெருநகரத்து தெருக்கள் ஒவ்வொன்றையும் அறிந்திருந்தாள். அங்கிருக்கும் ஒவ்வொரு இல்லத்திலும் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாள். அங்கிருக்கும் ஒவ்வொரு பறவையும் அவளை அறிந்திருந்தது. ஒவ்வொரு விழியிலும் அவளுக்கான 7 பிறவி புன்னகை இருந்தது. அவளுக்கான அரண்மனையும் அலர்காடும் காத்திருந்தன. அவள் அமர்ந்து எழுந்த வெம்மையுடன் அரியணை இருந்தது அங்கே. ஒவ்வொரு நாளும் அவள் புத்தாடை அணிந்து கொண்டாள். ஒரு முறை சூடிய மணிகளையும் பிரிதொரு முறை சூட மறுத்தாள். என் உளம் அமர்ந்தவன் 100 முறை நோக்கி சலித்தவை இவை தோழி என்றாள். செடி வியந்து பிற செடியின் விழிகளை நோக்கிய பின், இவை இன்று வந்தவை இளவரசி என இன்னொரு அணிப்பேழையை திறந்தாள். வீணையை, யாழை, நந்துனியை, நாகக்குழலை மட்டுமின்றி துடியை, கிணையை, பறையை கூட அவள் குழலென்றே கேட்டாள். களிற்று யானை என இமிழ்ந்த பெருமுரசும் அவளுக்கு என் குழல் இசைச்சுருள் என்றே ஆகியது. செவிலி அவள் நிலையை எவரும் அறியாது காத்திருந்தாள். ஆயினும் ஆசிரியர் வழியாக, சூதர் வழியாக, செடியர் என அமைந்த உழவர் வழியாக செய்தியை அறிந்தனர் அவள் தமையர். அவள் நோய் கொண்டிருக்கிறாள் என்றார் விந்தர். அவளை நாம் சிறையில் அடைத்துள்ளோம், தனிமையில் நொய்ந்து விட்டாள் என இறங்கினார் அணுவிந்தர். சென்று அவளை நோக்கி நிலை அறிந்து வா என்று தன் துணைவி சுஜாதையை அணுவிந்தர் மாகிஷ்மதியின் கன்னிமாடத்துக்கு அனுப்பினார். அரசமுறை பயணமாக மாகிஷ்மதிக்கு சென்று கன்னிமாடத்தில் உறைந்த இளவரசியை கண்டு மீண்டு வந்த சுஜாதை, அரசே, காற்று புகாது மூடிய செப்புக்குள் முல்லை மொட்டு வெண்மலர் கொத்தாவது போன்ற விந்தை சொல் நுழையா இற்செருப்புக்குள் கண்ணியர் காதலியராவது, வான் பறக்கும் புள்ளின் வயிற்றுக்குள் அமைந்த முட்டையில் வாழும் குஞ்சின் பறத்தலுக்கு நிகரது. அவள் இன்று நாம் அறியா ஒருவனை உளமமர்த்தி இருக்கிறாள் என்றாள் திகைத்து. யார் அவன்? மாதவனா என்றார் அணுவிந்தர். அவனேதான். வேறு யார் இந்த மாயத்தை செய்ய இயலும் என்றார் விந்தர். அவளிடம் 1000 சொல் எடுத்து உசாவினேன். அவன் பெயரோ குலமோ ஊரோ அவள் சொல்லில் எழவில்லை. ஆனால் அவள் உள்ளம் அமைந்தவன் இளைய யாதவனே என்பதில் எனக்கும் ஐயமில்லை. கன்னி ஒருத்தியின் உடலே யாழென ஆகிய இசை நிறையச் செய்ய என்றவன் அவன் மட்டுமே என்றாள் சுஜாதை. இனி அவள் மகளிர் மாளிகைக்குள் எவரும் நுழையலாகாது. இன்றே அவளை அஸ்தினபுரியன் அரசருக்கு மனம் பேசுகிறேன் என்றார் விந்தர்.
மூத்தவரே, அது எளிதல்ல. மன தன்னீர்ப்பு வழியாக அன்றி எவ்வழியாக அவளை அஸ்தினபுரியின் அரசர் மணந்தாலும் நாம் மகதருக்கும் கீசகருக்கும் எதிரிகளாவோம் என்றார் அணுவிந்தர். மனத்தன்னீர்ப்பில் நாம் எதையும் முன்னரே முடிவெடுக்க முடியாதல்லவா என்றார் விந்தர். முடியும், நான் எண்ணி வகுத்துள்ளேன் என்றார் அணுவிந்தர். அணுவிந்தரும் விந்தரும் மந்தனம் ஒன்று கூடி சூது சூழ்ந்து நிறைமதி நாளில் மாகிஷ்மதியில் அவளுடைய மனத்தன்னீர்ப்புக்கு நாள் ஒதுக்கினார்கள். அதில் போட்டி என்பது கதாயுத பயிற்சி மட்டுமே என முடிவெடுத்தனர். அவ்வழைப்பு அத்தனை அரசர்களுக்கும் ஜெயசேனரின் ஆணைப்படி முத்திரையிடப்பட்டு அனுப்பப்பட்டது. ஆனால் விந்தரும் அணுவிந்தரும் எண்ணி முடிவெடுத்த 12 சத்திரிய அவைகளுக்கும் 18 சிறுகுடி மன்னர்களுக்கும் அன்றி பிற எந்நாட்டிற்கும் உரிய நேரத்தில் சென்றடையாமல் மதிசூழப்பட்டது. ஒவ்வொரு நகருக்கும் அவந்தியால் வகுக்கப்பட்ட நேரத்தில் பிந்தி செல்லும் தூதர்கள் அனுப்பப்பட்டனர். ஜராசந்தரும் கீசகருக்கும் அஸ்தினபுரியின் பீமனுக்கும் மனத்தன்னீர்ப்பு நாளுக்கு மறுநாள் தான் ஓலைகள் சென்றடைந்தன. துவாரகைக்கும் மாகிஷ்மதிக்கும் நடுவில் இருந்த பெரும் பாலை நிலத்தை எண்ணிய அணுவிந்தர் அன்று விடியலில் செய்தி கிடைத்தால் போதுமென வகுத்தார். ஜெயசேனரின் ஓலையுடன் வந்த அவந்தியின் தூதன் புழுதி படிந்த புறவியுடன் துவாரகையின் எல்லையில் அமைந்த காவல் மாடத்தை அன்று பின் மாலையில் அடைந்தான். தூதென்று அவன் சொன்னான், ஏதென்று சொல்லவில்லை. ஆனால் அவன் உணவுண்டு கொண்டிருக்கையிலேயே அவன் இடையில் இருந்த அந்த செய்தி அகற்றப்பட்டது. அதை போலி செய்த பின் முதல் ஓலை மீள வைக்கப்பட்டது. தூதன் சற்று இளைப்பாரி வெயில் அமைந்த பின் துவாரகை நோக்கி கிளம்பும் போது காவலர் தலைவன் அனுப்பிய பறவை தூது துவாரகைக்கு சென்று விட்டது. பறவை அக்ரூரரின் மாளிகை சாளரத்தில் அந்தி கருக்களில் வந்து அமர்ந்தது. அவந்தியின் அரசர் ஜெயசேனரின் இளமகள் யாதவ இளவரசி மித்திரவிந்தியின் மனத்தன்னீர்ப்பில் கலந்து கொண்டு கதாயுதம் ஏந்தி களம் கொள்ள வேண்டுமென்று இளைய யாதவரை அழைத்திருந்தார் அமைச்சர் பிரபாகரர். அவ்வழைப்பில் 7 நாட்களுக்கு முந்தைய நாள் குறிப்பிடப்பட்டிருந்ததை கண்டதுமே அனைத்தையும் அறிந்து கொண்ட அக்ரூரர் உடல் பதற சால்வை நழுவி இடைநாழியிலேயே உதிர ஓடி மூச்சிறைக்க இளைய யாதவரின் அவைக்களத்தை அடைந்தார். நூலவை கூடத்தில் புலவர் சூழ அமர்ந்து வங்க நாட்டு கவிஞர் கொணர்ந்த காவியம் ஒன்றை ஆய்ந்து கொண்டிருந்த இளையவர் முன் சென்று நின்று, இளையவரே, தாங்கள் சூட வேண்டிய அவந்தி நாட்டு இளவரசியை பிறர் கொள்ளும்படி வகுத்து விட்டனர். அவளுக்கு நாளை காலை மனத்தன்னீர்ப்பு என்கின்றனர். செய்தி பிந்தி வரும்படி வஞ்சமிழைத்துள்ளனர் என்று கூவினார். ஏது செய்வதென்று அறியேன். இளவரசியை பிறர் கொண்டால் அது துவாரகைக்கு இழப்பு, அஸ்தினபுரியின் இளவரசர் கொண்டால் மேலும் இக்கட்டு என்றார். இளைய யாதவர் புன்னகையுடன் திரும்பி தன் தோழர் ஸ்ரீதமரிடம், அவந்திக்கு நாளை புலரிக்குள் சென்று சேர வாய்ப்புள்ளதா ஸ்ரீ என்றார். எளியவர் செல்வது எண்ணி பார்க்கவே முடியாதது. ஆனால் உள்ளத்தில் முடிவு கொண்டவர் சென்றால் முடியும் என்றார் ஸ்ரீதமர். படைத்தலைவர் சங்கமர், புறவி மீது முழு ஓட்டத்தில் நிறுத்தாமல் செல்லலாம் என்றால் இயல்வதுதான் என்றார். அக்ரூரர், அத்தனை தூரம் எப்படி புறவிகள் நில்லாது செல்ல முடியும் என்றார். வழியில் 7 காவல் மாடங்கள் உள்ளன. அங்கே புறவிகளை காத்து நிற்கும்படி ஆணையிடுவோம். புறவிகளை மாற்றிக்கொண்டே செல்லலாமே என்றார் சங்கமர். ஆனால் அப்புறவி மேல் செல்வது மானுட உடல் என்றார் அக்ரூரர். அதற்கும் களைப்பும் பசியும் உண்டு. சங்கமர், நான் மானுட உடல்களை பற்றி பேசவில்லை என்றார். அவ்வண்ணமெனில் இப்போதே கிளம்புவோம். இன்னும் ஓர் இரவு நமக்கு இருக்கிறது என்று இளையவர் எழுந்தார். பலராமர், இளையோனே, நானும் உடன் வருகிறேன் என்றார். மூத்தவரே, தங்கள் உடலை சுமக்கும் புறவி அத்தனை தொலைவு வர முடியாது. இங்கு என் மணிமுடிக்கு காவலாக தாங்கள் இருங்கள் என்றார் இளையவர். இந்த பயணத்தை தனியாகவே நிகழ்த்த விரும்புகிறேன். நான் அவை புகுவதை அவர்கள் அறியலாகாது என்றார். அக்ரூரரும் சங்கமரும் ஒரு சிறிய படையுடன் இன்றே அவந்திக்கு கிளம்பட்டும். அவர்கள் செல்வதை அவந்தியின் ஒற்றர்கள் விந்தருக்கு அறிவிப்பார்கள். நான் செல்வதை அச்செய்தி மறைத்துவிடும் என்று இளைய யாதவர் ஆணையிட்டார். அக்ரூரர், இளவரசே, இன்னும் நாம் அறிந்திராத ஒன்றுள்ளது. அவந்தி நாட்டு இளவரசியின் உள்ளம் என்றார். யாதவர் என்ற சொல்லை அவள் காதில் விழாது வளர்த்துள்ளனர். அவையில் அவள் தங்களை அறியேன் என்று உரைத்துவிட்டால் அதைவிட இழிவின வேறேதுமில்லை. இளையவர், அதற்கும் வாய்ப்புள்ளது என்றார். அக்ரூரர்,
அத்துடன் அவர்கள் எவரேனும் களம் புகுந்து இளவரசிக்காக சமராடலாம் என ஐயம் கொண்டிருப்பதால் அவளை அவைக்களத்துக்கு கொண்டு வராமலும் போகலாம். அந்நிலையில் பெரும்படை கொண்டு சென்று அவந்தியை வென்று அரண்மனையை சூழ்ந்து மகளிர் மாளிகையை உடைத்தால் ஒழி அவளை கைப்பற்ற முடியாது. அது துவாரகையால் இப்போது இயல்வதல்ல. அவந்தி இளவரசர்கள் அஸ்தினபுரிக்கு அணுக்கமானவர்கள். அக்ரூரர் தொடர்ந்தார். தனியாக சென்று எவ்வண்ணமேனும் இளவரசியை தாங்கள் சந்தித்து அவள் உள்ளம் தங்களை ஒப்பும்படி செய்தால் மட்டுமே அவளை அடைந்து மீள முடியும். தாங்கள் இதை முன்னரே செய்திருக்க வேண்டும். மிகவும் பிந்திவிட்டோம் என அஞ்சுகிறது என் உள்ளம். நகைத்தபடி இளைய யாதவர், கதிர் விளைவது அப்பயிரின் எண்ணப்படி அல்ல, வானாளும் காற்றுகளின் கருத்துப்படியே என வேளாளர் சொல்வதுண்டு என்றார். நம்முடன் பெண் ஒருத்தி வருவாள் என்றால் அவளை அவந்தி நாட்டு மகளிர் மாளிகைக்கு அனுப்ப முடியும். அவள் சென்று இளவரசியிடம் உரையாடி உளம் அறிந்து வரக்கூடும். அக்ரூரர், பெண் என்றால் என்று தயங்கி, அவந்தியில் நம் யாதவ வணிகர் சிலர் உள்ளனர், அவர்களின் மகளிர்களில் என தொடர, மதுராவிலிருந்து சுபத்திரை வந்திருக்கிறாள் அல்லவா, அவள் என்னுடன் வரட்டும் என்றார் இளைய யாதவர் உரக்க நகைத்து. ஆம், அவள் வரட்டும், அவளுக்கும் ஒரு நல்ல சமராடலை கண்ட களிப்பு எஞ்சும் என்றார் பலராமர். ஆம், அவள் மட்டும் வந்தால் போதும் என்றார் இளையவர் திகைப்புடன். அரசே என்றார் அக்ரூரர். ஏதேனும் சொல்லலாகாதா என்னும் முகத்துடன் பிறரை நோக்கிவிட்டு அவர், பெரும்பாலையை ஓரிரவில் பெண் ஒருத்தி கடப்பதென்றால் என்று தொடங்க இளையவர், பெண்கள் எவராலும் இயலாது, சுபத்திரை மட்டுமே அதை ஆற்ற முடியும். அவள் வில்லின் உள்ளமறிந்தவள், புறவிகள் அவளை அறியும் என்றார். அரசே, மதுராவிலிருந்து இளவரசி இங்கு வந்து 7 நாட்களே ஆகின்றன. நெடும் பயணத்தின் களைப்பு இன்னும் ஆறவில்லை. இந்நீண்ட பயணத்திற்கு பின், ஒருவேளை அதற்கு பின் நிகழ இருக்கும் போரையும் இளவரசி எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா என்றார் அக்ரூரர். இளைய யாதவர், அவள் குன்றா வல்லமை கொண்டவள் என்றார். பலராமர் தொடையில் அரைந்து நகைத்தார். அவள் எனது பெண் வடிவம் அக்ரூரரே. கதையாடும் பெண் இப்பாரத வருஷத்தில் அவள் ஒருத்தியே. ஆம், அதை அறிவேன் என்றார் அக்ரூரர். ஆனால் நாம் இளவரசியை களத்துக்கு கொண்டு செல்கிறோம். அவர் வெல்வார் என்பதில் ஐயமில்லை. ஆனால் எவ்வண்ணமேனும் அவர் சிறைப்பட நேர்ந்தால் அது குலமன்றுக்கு முன் கேள்வியாகும். அரசியல் சூழ்ச்சிகளே நிலை மாறும். எனவே அவர் தந்தையிடம் ஒரு சொல் ஒப்புதல் கேட்டாக வேண்டும். இளைய யாதவர், அவள் என் தங்கை, என் தமையனின் சொல்லே போதும் என்றார். இல்லை அரசே, முறைமைப்படி மட்டுமே அவள் தங்கள் தங்கை. தந்தை வசுதேவருக்கும் முதல் அரசி ரோகிணி தேவிக்கும் பிறந்தவர் என்பதனால் அவ்வண்ணமாகிறது. ஆனால் மதுராவின் அரசரான வசுதேவர் துவாரகைக்கு தன் இளவரசியை விருந்தனுப்பியிருப்பதாகவே அரச முறைமைகள் கொள்ளும். போருக்கு அவரை அழைத்துச் செல்ல மதுராவின் அரசரின் ஒப்புதல் தேவை என்றார் அக்ரூரர். இளைய யாதவர் சற்று எண்ணிவிட்டு, ஆம், ஒப்புதல் தேவை. ஒப்புதல் கோரி ஒரு பறவை தூது அனுப்புங்கள் என்றார். அக்ரூரர், பறவை சென்று மேலே 2 நாட்கள் ஆகுமே என்றார். உகந்த வழியே அவந்தியின் இளவரசர்கள் நமக்கு காட்டியிருக்கின்றனர் அக்ரூரரே. 2 நாட்களுக்கு முன்னாள் குறித்து அத்தூது செல்லட்டும் என்றார். அவர் என்ன எண்ணுகிறார் என்பதை விழி நோக்கி அறிந்த அக்ரூரர், ஆனால் என மேலும் இழுக்க, இன்னும் 1 நாழிகைக்குள் நாங்கள் கிளம்பியாக வேண்டும். சுபத்திரைக்கு ஆணை செல்லட்டும் என்றார் இளைய யாதவர். தனக்கென ஆழி ஒளி சூடி எழுந்ததை, வெண் சங்கு மூச்சு கொண்டதை மித்திரவிந்தை அறிந்திருக்கவில்லை. அவளுக்கு மனத்தன்னேற்புக்கென அரங்கு ஒருக்கப்பட்டிருப்பதை செவிலிதான் வந்து சொன்னாள். அரங்கு ஒருங்கி அதில் அணிவேலைகள் நடப்பதை கண்டு உசாவிய பின்னரே அவளும் செய்தியை அறிந்திருந்தாள். மூச்சிறைக்க ஓடி மகளிர் மாளிகைக்குள் சென்று அவள் அமர்ந்திருந்த கலை மண்டபத்தின் தூண் பற்றி நின்று, இளவரசி, அங்கே தங்கள் மனத்தன்னேற்புக்கென அனைத்தும் ஒருங்கிவிட்டிருக்கின்றன. வரும் நிறை நிலவு நாள் காலை முதற்கதிர் எழுகையில் முரசு எய்யம்பும் என்கிறார்கள். நிமிர்ந்து நோக்கிய நங்கையிடம், தங்கள் உளம் வாழும் வேந்தருக்கு அழைப்பில்லை என்று அறிந்தேன் தேவி. அஸ்தினபுரியின் இளவரசர் மட்டுமே வெல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இக்களம். கதையேந்தி எதிர் நின்று போரிட அவருக்கு நிகரென இருக்கும் 4வர், ஜராசந்தரும் கீச்சகரும் பீமசேனரும் பலராமரும் மட்டுமே. அவர்கள் 4வருமே இங்கு வராமல் ஒழியும் வகையில் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது.
எனவே அஸ்தினபுரிக்கு அரசு என தாங்கள் செல்வது உறுதி என்றாகிவிட்டது என்கிறார்கள் ஏவலர்கள் என்றாள். தன் உளம் நெறித்த அருகிலென நின்றிருந்த அவனை நோக்கி முகம் மலர்ந்து அமர்ந்திருந்த திருமகள் திரும்பி, என்னை அவர் கொள்ள வேண்டுமென்பது அவர் திட்டமாக இருக்க வேண்டும் அல்லவா? அவர் என்னை கொள்வது என் தேவையல்ல, அவர் முழுமையது. அதற்கு நான் என்ன இயற்றுவது என்றாள். எங்கு அவருடன் இருக்கையில் ஒரு கணமும் பிரிந்திலேன். நான் எண்ணுவதும் ஏதுமில்லை செவிலி அன்னையே. செவிலி சொல்லிழந்து நோக்கி, அவ்வண்ணமே என்றாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் வளரும் அச்சமும் பதற்றமும் கொண்டவளானாள். இளவரசி, தன்னேற்புக்கென அழைப்பு மன நிகழ்வென்று காலையில்தான் யாதவ மன்னரை சென்றடையும். இங்கு வருபவர்கள் 18 சிற்றரசர்களும் அஸ்தினபுரியின் பெருந்தோழரும் மட்டுமே. நிலை அழிந்திருக்கிறேன். நினையாதது நடக்குமெனில் எப்படி உயிர் வாழ்வேன்? புன்னகையோடு மித்ரவிந்தை, இதில் எண்ணி கழுழ ஏதுள்ளது? தன் விழைவெதுவோ அதை நிலைநாட்டும் வித்தை அறிந்தவர் அவர் என்கிறார்கள். அவர் எண்ணுவது நிகழட்டும் என்றாள். மனத்தன்னீர்ப்பு குறித்த அன்றே விந்தரும் அணுவிந்தரும் தங்கள் படைகளுடன் வந்து நகரை சூழ்ந்திருந்தனர். அரண்மனையில் ஜெயசேனர் தன் யாதவ அரசி ரஜதி தேவியுடன் அணுக்கர் சூழ அரியா சிறையில் இருக்க பட்டத்தரசி பார்கவியால் ஆளப்பட்டது மாகிஷ்மதி. கர்ணகரின் சொல்படி செயலாற்றினர் ஒற்றர். அரண்மனை முற்றத்தில் அமைந்த மனத்தன்னேற்பு களத்தில் இடப்பக்கம் குல மூதாதையரும் குடி முதல்வரும் அமரும் 100 இருக்கைகள் அமர்ந்தன. வலப்பக்கம் மாலை கொள்ள வரும் அரச குடியினருக்காக 40 இருக்கைகள் மட்டும் போடப்பட்டன. அக்ரூரரின் படைப்பிரிவு துவாரகையிலிருந்து கிளம்பியதை ஒற்றர் வழி அறிந்தார் அணுவிந்தர். அவர்கள் கடுகி வருகிறார்கள். நாளை உச்சி வெயிலுக்குள் வந்து சேரக்கூடும் என்றார். விந்தர் நகைத்து, புலரி மூப்படைவதற்குள் அஸ்தினபுரியின் இளவரசர் அவளுக்கு மாலையிட்டிருப்பார் என்றார். அவளை அம்மாளிகைக்கு வெளியே வீசும் ஒளியும் காற்றும் கூட தொடக்கூடாது. களம் வென்ற கௌரவர் மலர் மாலை கொண்டு சென்று நின்றிருக்கையில் அதன் வாயில் திறக்கட்டும். அவள் விழி தொடும் முதல் ஆண்மகனே அவர்தான் என்றாகட்டும் என்றார். அணுவிந்தர், ஆயினும் நாம் வாழாவிருக்கலாகாது மூத்தவரே. இளைய யாதவன் மானுடன் அல்ல மாயன் என்கிறார்கள். நாம் 100 விழிகள் கொண்டு துஞ்சாமல் இருக்க வேண்டிய நேரம் இது என்றார். மகளிர் மாளிகைக்குள் எவரும் நுழைய ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. உள்ளிருந்து ஒருவரும் வெளியேறவும் முடியவில்லை. வேலணியும் வாளணியும் மாளிகையை சூழ்ந்திருந்தன. வில்லணியினர் காவல் மாடங்களில் கண் துஞ்சாதிருந்தனர். அணுவிந்தர் 100 வேட்டை நாய்களை கொண்டு வந்து மகளிர் மாளிகையை சூழ்ந்த அணிக்காணகத்தில் நிறுத்தி அயலவர் மனத்தை கூர்ந்து சொல்லச் செய்தார். அவன் மாயச்சிறகு கொண்டு பறந்து வரக்கூடும் என்பதனால் மாளிகையை சூழ்ந்து 100 கிள்ளை கூண்டுகள் அமைக்கப்பட்டன. அவை மணிக்கண்களால் வானை நோக்கி எவர் எவர் என அஞ்சி அஞ்சி வினவிக் கொண்டிருந்தன. இளவரசி, இம்மாளிகைக்குள் நாகரும் தேவரும் நுழைய முடியாதபடி காவலிடப்பட்டுள்ளது என்றாள் செவிலி. இளைய யாதவர் நகர் நுழைந்தால் கூட இம்மாளிகையை போர் இல்லாது அணுகவியலாது. போரிடுவது இத்தருணத்தில் நிகழாது என்கிறார்கள். அச்சொற்களை உள்வாங்காமல் வெளி மலர்ந்து புன்னகைத்து, இன்று காலை முதல் இச்சிற்றெரும்புகள் என் அறைக்குள் வந்து கொண்டிருக்கின்றன அன்னையே. செந்நிறமும் கருநிறமும் கொண்டவை. இவற்றையே நோக்கி கொண்டிருக்கிறேன் என்றாள். செவிலி குனிந்து நோக்கி, மரச்சுவரின் விரிசல் வழியாக வருகின்றன என்றாள். அவற்றில் ஒன்று இழுத்துச் சென்ற மணியை நோக்கி, இது வஜ்ரதானியம் அல்லவா, எங்கிருந்து கொண்டு செல்கிறது என வியந்தாள். செந்நிற மணிகளும் உள்ளன அன்னையே என்றாள் மித்ரவிந்தை. ஆம், அவை கேழ்வரகு மணிகள், அவை தினைமணிகள், பொன்னிறமானவை நெல்மணிகள் என்றாள் செவிலி. கீழே மகளிர் மாளிகையின் கூலக்களஞ்சியம் உள்ளது. அங்கிருந்து நிறை எழுகின்றன. கால் முளைத்த கூலமணிகள் என மித்ரவிந்தை நகைத்தாள். பேரரசி ஒருத்திக்கு சீர்கொண்டு செல்லும் யானைகள் என எண்ணிக்கொண்டேன். செவிலி அவளை நோக்கி, இளவரசி, ஆடல் பருவத்தை நீங்கள் கடக்கவே இல்லை என்றாள். பொருள் சுமந்த சொற்கள் என பின்னர் தோன்றியது என்றாள் மித்ரவிந்தை. பெரியதோர் வெண்பையுடன் சிலந்தி ஒன்று சென்றது. அதுவும் கூல மூட்டையா கொண்டு செல்கிறது என்றாள். இளையோளே, அது அவளுடைய மைந்தர் மூட்டை என்றாள் செவிலி. 8 புறவைகள் இழுக்கும் தேர் போன்றுள்ளது என்றாள் மித்ரவிந்தை. நான் சென்று கூலப்புறையில் எங்குள்ளது விரிசல் என்று கண்டு வருகிறேன். அவள் தலையசைத்த பின் குனிந்து நோக்கினாள்.
மணி சுமந்து சென்ற எறும்புகளின் கண்களை நோக்க விழைந்து மேலும் குனிந்தாள். அவற்றின் சிறு கால்கள் புறவி குழம்புகள் போல மண்ணை உதைத்து முன் செல்வதை கண்டாள். எத்தனை பெரிய விழிகள் என அவள் எண்ணிக்கொண்டாள். இவை துயில்வது எங்கனம்? செந்நிற எறும்பு நாங்கள் துயில்வதே இல்லை என்றது. ஏன் என்றதும் தான் அவள் திகைத்து அவ்வெறும்புகளுடன் உரையாடி கொண்டிருப்பதை உணர்ந்தாள். நீங்கள் யார் என்றாள். என் பெயர் ஹர்ஷை, நான் சோனகுலத்தவள் என்றது செவ்வெறும்பு. நாங்கள் மைந்தரால் பொழிந்தவர்கள். அங்கே எங்களவள் ஒருத்தி தன் வயிறு பெருத்து மைந்தர் செறிந்து காத்திருக்கிறாள். அவளுக்கென சீர்கொண்டு செல்கிறோம். எத்தனை மைந்தர் என்றாள் மித்திரவிந்தை உடல் மெய்ப்புற. என் பெயர் மித்ரை, நான் குலத்தால் ஹிரண்யை என்றது பொன்னிற எறும்பு. எங்களுக்கு என்னென ஏதுமில்லை. விருகன், ஹர்ஷன், அனிலன், கிரிதரன், வர்த்தனன், உன்னதன், மகாம்சன், பாவணன், வஹ்னி, குஷுதி என அம்மைந்தர் பெயர் கொண்டுள்ளனர் என்றது. கருநிற எறும்பு திரும்பி இன்னும் முடியவில்லை கண்ணியே என்றது. என் பெயர் காளகுலத்து கண்வை. எங்கள் குடியெழும் மைந்தர்கள் இன்னும் உண்டு. சங்கர்மஜித், சத்வஜித், சேனஜித், சபதனஜித், பிரசேனஜித், அஸ்வஜித், அஷயன், அப்ரஹ்மன், அஸ்வகன், ஆவகன், குமுதன், அங்கதன், ஸ்வேதன், சௌபியன், சௌரன் என அந்நிறை முடிவிலாது செல்கிறது. மென்மையான சிறிய வளை, அதற்குள் செம்மணல் விரித்து எங்கள் குருதியால் பாத்தி கட்டி இருக்கிறோம். அவ்வெங்குழம்பில் அவை ஊன் உண்டு உயிர் தொழிர்த்து கொண்டிருக்கின்றன. இவை அவர்களுக்கான கூலமணிகள் என்றது வெண்ணிற எறும்பான தவளகுலத்து சங்கவை. வெளிநீர் குளிர மித்திரவிந்தை பெருமூச்சு விட்டாள். இந்திரநீலம் 81வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.